நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. ஓகே, திருநாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லை இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரீன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா அவர் பண்ணாத ஒரு கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவ்வபிள், கைண்ட் ஹீரோ, லைக் தட் ஓன்லி. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ் ஐ தாட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அவர் தெரியாது, பெருசாக தெரியாது. மீட் பண்ணியிருக்கோம், அவர் எங்கள் படத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இறுதி சுற்று ரொம்ப பிடிச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் ஆகாஷ் நியூ ஹிம் வெரி வெல். ஸோ ஆகாஷ் ரீச்ட் அவுட் டு ஹிம் அண்ட் தென் ஹி செட், சரி மேம் சொல்கிறாங்கன்னா ஐ வில் ரீட் த ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்லி தென் ஹீ கால்ட் மீ பிஃபோர் ரீடிங் த ஸ்கிரிப்ட். அவர் கால் பண்ணி ஹி செட், மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ த ஐ வில் கிவ் இட் அ சான்ஸ் அப்படின்னு. வை டு யூ திங்க் தட் ஐ வில் சூட் இட் அப்படின்னு. ஐ செட் ஐ டோன்ட் நோ, யூ ரீட் இட், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ரீடிங் இட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ், மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ், இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம், நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் 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 சொல்கிறாரு, இவர் நோன்னு சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் யூ வாண்ட் டூ இட் ஐம் சேயிங். சரி அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. சரி ஓகே ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ. ஹீ இஸ் தட் யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இதை ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணும்ன்ற என்னமோ இருக்கு. யா, நானும் ஆயிட்டாரு. யா, நாங்க உட்காரும்போது the amount of cinema we talk. அவருக்கு நிறைய லைக் ஆல் ஆஃப் தெம் I've given older films, some films that match that character அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல. அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு. ஏற்கனவே பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் வேற யாரோ டைரக்டர் எடுத்த படத்துல நான் எங்க போனேன். எனக்கு என் டைரக்டர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, நான் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன நினைச்சேன் லேசிங்க அவர். ஐயோ அது அவர் வேற. அவரு அப்படி யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். இஸ் வெரி குட், வெரி வெரி குட். அண்ட் ஒன்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அவரே வந்து சொல்ல ஆரம்பித்தார், இந்த கேரக்டர் வந்து ஐ கேன் கோ திஸ் மச், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ செய்யலாம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். செகண்ட் தேர்ட் ஸ்கெடியூல்லேருந்து நான் அப்போதைக்கு அந்த ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இது பத்தலை எனக்கு. ஐ மீன் லைக் ஃப்ரம் ஹியர் இது செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் ஹாஃபில் இட் ஷுட் கோ மோர். அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த டார்க் சைடு அது இன்னும் நிறைய எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் டூயிங் இட். நெவர் எனி குவெஸ்டன்ஸ், நெவர் ஆக்சுவலி. எப்படி தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமி சாரை நெகட்டிவில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ, அது மாதிரி பராசக்தியில் இவரை நெகட்டிவாக பார்க்கும்போது ஹைலைட் என்னென்னா, தனி ஒருவனாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், தே நாட் யூனிடைமென்ஷனல் வில்லன்ஸ். அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அவங்க உலகத்தில் அவங்க பார்வையில் அவங்க தான் ஹீரோ. அவங்க பார்வையில் அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட். உலகம் தப்பு, நான் ரைட். அவருக்கு நான் வில்லன் அந்த மாதிரி. யா, லைக் ஜோக்கர் ஹேஸ் a justification. அவன் மண்டல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். his methods may be wrong, பட் அவருக்குன்னு ஒரு he is a very என்ன சொல்கிறது, ஒரு இவர் எவ்வளோ கமிட்டடோ அவரோட காஸில், அவரோட கொள்கையில், அவரும் அதே கமிட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு கேரக்டர். லாஸ்ட் சீன் வர மாறவே மாற மாட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஐயோ ரவி வந்து people started, everybody hates him after watching the movie. Yeah, like you know, the best friend, she watched it and she said, oh god, she's a big fan of Ravi's. She said, oh god, I hate him ideda. So I told Ravi, when I told Ravi, he's happy.
because people are hating you, na smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. சூப்பர் Superb, yeah. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அதை வெளியிருந்து பார்க்குறேன் எங்களுக்கு, இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில். இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே. ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான். பட் அது லோகோ இல்லைன்னு முதல் நாள் அனௌன்ஸ்மெண்ட் அது லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. இப்போ இருக்க லோகோவில் முன்னாடி வேறு 25 ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி. பட் 25th ஃபிலிம் அது ஆனால் நம்ம மைல்ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இந்த படத்தோட எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் எனக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. மேமோட ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை மேமாக இருக்கட்டும், இல்லை கூட நடிக்கிற எல்லாருமா இருக்கட்டும், இதோட மியூசிக், சாங்ஸு, இதோட பீரியட், இதோட கிராண்டியர் அண்ட் இதோட கண்டென்ட், ஒரு மொழி, நம்மளோட மண், நம்மளோட மக்கள், தியாகம், இன்ஸ்பிரேஷன், இதில் எதை தொட்டாலும் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னும் அது ஸ்பெஷலாக மாறிடுச்சு. ஓகே. இதோட கண்டினியூஷனாக இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து ரெமோ சமயத்தில் 2016 ஒரு இன்டர்வியூ. ஸோ அப்போது ரொம்ப கிளாரிட்டியோட என்னோட அடுத்த 10 வருஷம் இப்படி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன்றத ரொம்ப சூப்பராக, ரொம்ப மெச்சூர்டாக அந்த சமயத்தில் வந்து அவர் பேசின விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது பார்க்குறவங்க மத்தியில். என்ன சொல்லியிருந்தேன் அதை சொல்லிட்டீங்கன்னா பதட்டம் இல்லை அதான் இப்போ நான் இந்த மாதிரியான கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். காமெடி தான் என்னோட ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ இதுக்கு நடுவில் நான் சின்ன படங்கள், சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது என்னோட 2 காமெடி படங்களுக்கு நடுவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் எடுத்தோடனே ஆக்ஷன்லாம் பண்ணால் அது ஒத்துக்க மாட்டாங்க, நான் கொஞ்சமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த 10 வருஷத்தில் உங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை வந்து டெலிவிஷனில் பார்த்த ஒரு கனெக்டோட மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களில் அந்த ஹியூமர்ன்றது என்ஹான்ஸ் ஆகி காமெடிக்காக தேட்டருக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் அங்கங்கே ஆக்ஷன் வந்து அது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் முந்தைய படங்கள்லாம் போட்டு பார்த்தீங்க. அது ஒர்க் ஆகும்போது இன்றைக்கி அமரன் மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பராசக்தி மாதிரியான ஒரு படத்தில் வந்து உங்களோட 25th ஃபிலிமாக அது அமைது. ஒரு மொழி சம்மந்தப்பட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு படத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 10வது வருஷத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவோட இந்த 25வது படம் அப்படின்றத தாண்டி 10 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் சொன்ன அந்த 10வது வருஷம். ஸோ அந்த இன்டர்வியூவோட பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை அதை நான் சொன்னேன். இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேமோட ஒரு படத்தில் இப்போ இறுதி சுற்றுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து லீடாக நடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிலிமில் என்னை என்னவா பார்க்குறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் என் மேலே வச்சுருக்க இமேஜ். ஸோ ஒரு ஆக்டராக தான் பார்ப்பாங்க, அந்த இமேஜ் இருக்கும். அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சினிமாவில் வரும்பொழுது நான் காமெடின்ற இமேஜோடு தான் உள்ளே வரேன். எனக்கு ரீச் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் எல்லாருக்கும் என்ன தெரியுது, பிடிக்குதுன்றதை அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு சோஷியல் மீடியா இல்லை, நமக்கு தெரியாது. ஸோ அது சினிமாவில் ஒரு அது க்ரௌடாக மாறும்போது, கிளாப்ஸ் வரும்போது. ஆனால் காமெடின்ற ஒரு அந்த டேக்லைனோடு தான் நான் உள்ளே வரேன். ஸோ அதை தொட்டு மட்டுமே தான் படங்கள் பண்ண முடியும். ஆனால் அதை தொட்டு மட்டுமே படங்கள் பண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது, இங்கே ரொம்ப லாங் ரன் போக முடியாது. இன்னொன்று 10 காமெடி ஸ்கிரிப்ட் வந்தால் தான் அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு காமெடி ஸ்கிரிப்டை எடுக்க முடியும். எப்போவுமே அப்படி கிடையவே கிடையாது. காமெடி வந்து ரொம்ப டஃப் எழுதுறதுக்கு, எக்ஸ்ட்ரீம்லி டஃப். மக்கள் என்ன செலிப்ரேட் பண்ணதுக்கும் ஏற்றுக்கிட்டதுக்கும் ரீசனும் அதுதான். ஈஸியாக அதை பண்ணுறான். ஒரு காமெடி எவ்வளோ டஃப்னு அவங்களுக்கு தெரியும், சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், அதை பண்ணுறான்றது தான். அப்போ 10 கதைகள் அப்படி வராது. அப்போ நான் இன்னும் கொஞ்சமாக என்னோடய ஆட்ரிபியூட்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் சீரியஸ் சீன்ஸ், ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டான்ஸு, ஃபைட் இதெல்லாம் இருந்தால் தான்
நம்ம ஊரில் எல்லாம் பண்ணக்கூடிய இதாக வரணுன்றதுனால தான் ஒரு படமாக பண்ணணும்னு வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இமேஜை மாற்ற முடியும். நான் ரொம்ப போராடினதே உங்கள் டிவி ஷோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மாறுறதுக்கே எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வருத்தப்பட வாலிபர் சங்கம் சூப்பர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்க வைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் வேணுன்றது, அதை மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஒரு சைடு விமர்சனம் வரும்ல, இவனுக்கு ஒன்று தாங்க வருது, இவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு. அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆனால் யாருமே ஸ்கிரிப்ட் சொல்லன்றது. அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். சூப்பர். ஸோ இன்ஸ்பைரிங். ஸ்ரீலீலா அவர்களே, நீங்கள் வந்து மெடிசின் படிச்சுட்டு இருக்கீங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் ஷூட் பண்ணும்போது மேமும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம், ஷூட் ஒரு பக்கம், பயங்கர ஹெக்டிக்காக அவங்களுடைய ஷெட்யூல்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. பொதுவாகவே எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுவும் மெடிசின் படிக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது. சினிமாவும் ஸோ டஃப்பு, அதுவும் பராசக்தி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். எப்படி பண்ணீங்க? எனக்கு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் அப்படி. ஸோ ஐ செட்டில் இருந்தோட ஐ ஹேட் டு ஆல்சோ சார்ஜ் வேற போடணும். அப்போ சார்ஜ் வேற போடணும். ஓகே, மறந்து போயிட்டு. ஐயோ, ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட், அங்கேருந்து பேலன்ஸ். ஸ்விட்ச் ஆஃப். ஆமாம். ஸோ எனக்கு அது ஆக்சுவலி ரூடி சாரி ஐ வாஸ் யூஸ் டு இட். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பேலன்சிங் ஃபில்ம்ஸ் அண்ட் பட் பராசக்தியில் எனக்கு இட் வாஸ் அ நியூ லாங்குவேஜ் அண்ட் டைலாக்ஸ். எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ ஃபீல் லைக் மேம் கேவ் அஸ் a script. ஸோ ஐ வுட் மை டைலாக்ஸ் வுட் பி லைக் ரெடி. அந்த மாதிரி தான் மை நோட்ஸ் வுட் பி ரெடி என் மைண்டில். ஸோ அது நடந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக நடந்துச்சு, பட் ஓகே, பாஸ் ஆகிட்டு. ஸோ ஐம் ஹாப்பி. பாஸ் ஆகிட்டீங்களா? இப்போ டாக்டர் ஸ்ரீலீலான்னு வருமா டைட்டில் கார்டு? எப்படி? இல்லை டைட்டில் காலேஜில். ஓகே, இப்போ டாக்டர் போட்டுக்கலாம்ல? டாக்டர் ஸ்ரீலீலா சொல்லலாம். சர்டிஃபிகேட் வந்துச்சு. வந்துச்சு. இல்லை, கான்வெகேஷன் ஆகணும், பட் ஐம் அ டாக்டர். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டஃப்னு சொன்னீங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. எக்ஸாம்ஸுக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப டஃப் தானே? I can ratta mar, like I can mug up very well. So டாக்டர் மகப் பண்ணி எழுதிட்டு வந்தீங்க. ஐயோ, எடிட்ல கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பேஷன்ஸ் ப்ளீஸ். அப்படி இல்லை, ஏன்னா medical terms are a lot of Latin. Okay. So it is, and the terms கொஞ்சம் like complicated தான் இருக்கு. So you have to be good with remembering terms. ஏன்னா pharmacologyல இப்படி drug names or disease names இது ரொம்ப it's not English also, it's Latin. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஞாபக சக்தி சவன் ப்ரஷ் எல்லாம் ஐ யூஸ் டு ஈட் அண்ட் ஆல்மண்ட்ஸ். ஓ, இது பிராண்ட் சைன் பண்ணி இல்லை சார், இப்போ சைன் பண்ணணும் சார், பிராண்டிங்கா. ஓகே, ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐ ஃபீல் ஐ ஒர்க் வெல் அண்டர் ப்ரெஷர். ஸோ எனக்கு லைக் விராட் கோலி ப்ரெஷரில் தான் டெலிவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே, கோ கெட் அப். இப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது சரி, இல்லை அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்களே? அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது கிளாஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மேல ஃபிலிமோகிராஃபி எவ்வளவு இருக்கு? 3 months I used to go காலேஜ்ல ப்ராப்பரா, எஸ்பெஷலி தெலுங்கு ஃபிலிம்ஸ் பண்ண டைம்ல ஐ யூஸ் டு டூ ஷிஃப்ட்ஸ் a day. ஒரு ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போ ஐ யூஸ் டு கோ ஒரு 15 days காலேஜ்க்கு. அண்ட் அங்கே hours இருக்கு ஹாஸ்பிட்டலில். ஸோ இன் தீஸ் மெனி நம்பர் ஆஃப் hours. ஸோ ஒரு டைம்ல 19 hours I've been in the hospital. அதெல்லாம் அங்கே ஆல்ரெடி இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறனால ஒரு ஃபேன்ஸ் க்ரௌட் அதெல்லாம் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சிச்சுவேஷன் அப்படி ஃபேண்டம் இல்லை, திடீர்னு பார்த்தா பேசுவாங்கல்ல உங்கள்கிட்ட, அது இருக்கு. ஒரு டைமில் நான் there were few incidents where patients used to show song. அங்கே நான் இப்படி போகிற டைமில் என்னோட சாங் ப்ளே பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன். அவங்க தானா? நடந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் யூஸ்வலி மாஸ்க் அண்ட் if I'm going to OT அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு, ஸோ அப்படி ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ யூஸ்வலி wear mask. I'm like மேம் ஆடியோ லான்ச்சில் ஃபுல் டைம் மாஸ்க் போட்டு. அதுக்கு என்ன மேம் காரணம்? அது நிறைய பேர் என்கிட்ட கேட்க My immunity is very low. அதனால to toxicity. ஓகே, ஓகே மேம். Also also but generally Infections and yeah, all that. I get
வெரி குவிக்லி. ஓகே. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் இந்த ப்ரெஷரில் இருப்பீங்களே, அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அதெல்லாம் முதலையே பேசிட்டோம். ஓகே. செட் இந்த மாதிரி இந்த டேட்ஸ் இது எங்களுது, இந்த டேட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஷி அட்ஜஸ்டட் அ லாட். அவங்க காலேஜில் பேசினாங்க எல்லாமே. பிகாஸ் நாங்கள் ஒரு நைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அதர்வா அண்ட் இவங்களுக்கு காலேஜில் பண்ணிட்டு இருக்கும்போது பிட்வீன் ஷார்ட்ஸ் ஷீல் பி ஸ்டடிங். அந்த ஃபோனில் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பாம்பேலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷீல் பி ஸ்டடிங் டில் ஏர்லி மார்னிங் 4:30 நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். 4:30 வரை அவங்க வந்து இன்பிட்வீனில் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் படிச்சுட்டு இருந்தாங்க. போயிட்டு 8 o'clock ஐ திங்க் ஷி வென்ட் ஃபார் எக்ஸாம் டு பாம்பே ஃப்ரம் சிதம்பரம். சிதம்பரம் டு பாம்பே. Yeah, so she is very dedicated. சூப்பர். வெரி சீரியஸாக தான் சொல்கிறேன். மார்னிங் எக்ஸாம், ஈவினிங் ஷூட் மாதிரி அது எனக்கு இது ஒரு இட் வாஸ் அ மைல்ஸ்டோன். ஐ ஃபீல் ஃபினிஷிங் மெடிசன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் என் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்லி. ஸோ ஐ won't be allowed to act also, to be frank. So it's that importance that they give to education, so on the student life. And அதனால ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் யூஆர் மோர் பேட்ரியாட்டிக். ஏன்னா ஐ எம் அ ஸ்டூடெண்ட் மை செல்ஃப். ஓகே. ஸோ கரெக்டாக எண்ட் அப் வித் எப்படி பராசக்தி ப்ரமோஷன். ஓகே நைஸ். ஓகே. ஸோ எல்லாருக்குமான கேள்வி, பராசக்தியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் என்ன அப்படின்றத வந்து சொல்லும் மேம். நீங்கள் எழுதுனதில் இல்லை உங்கள் ரைட்டர்ஸ் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச டயலாக் எல்லாம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்போ சொன்னாங்கல்ல அந்த ரசம் சோறு. ஆ. ஸோ உட்காந்துட்டு அது ரசம் சோறு சாப்பிட வைக்கல, இல்லை கறி சோறு சாப்பாட்டுக்கே வைக்கல. சரியா சாப்பாட்டுக்கே வைக்கல. நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியடா சின்னதோர, நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியா புரியடா தோற அப்படின்னு தனு எனக்குள்ளே நான் பேசி உங்களுக்கு ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரியும் சொன்னாங்க, ராமசாமி பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்குள்ளே பேசிக்கிறேன். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். ஓகே. ஆனால் உங்களுக்கு? எனக்கு டைலாக்னு இல்லை, இந்த போர்ஷன் டைலாக் தான் சொல்லணும். போர்ஷனும் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட்டாக 3 இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஆப்வியஸாக இப்படி உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறோன்றதுனால ரொம்ப பர்சனலாக தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் சும்மா ஜென்ரிக்காக மட்டும் சொல்கிறேன், இன்டர்வல் பிளாக் ஒன்று. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் 3 பேர், நான் தர்வா ப்ரோ, ரவி சார் 3 பேர் இருக்க ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 15 minutes சீக்வென்ஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். 3 பேரும் இருக்கும் கதையில். அந்த 3 பேருக்கும் முக்கியமான மொமெண்ட். அதில் அது ரொம்ப ரேராக தான் அப்படி ஸ்கிரிப்ட்ஸில் நமக்கு அமையும். ஓகே. அந்த 3 கேரக்டரும் அதில் அவங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொல்ல இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அதில் சொல்லவே இல்லை. அந்த 3 கேரக்டருக்கான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 15 minutes சூப்பர். அவங்க 3. உங்களுக்கு? நீங்கள் தான் குறிப்பாக டயலாக் சொல்லணும். நீங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணா இதில் நடிச்சிருக்கீங்க, ஆர்ஜே. ஒரு அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. அப்படி இல்லையா? ஆமாம், படத்தை பார்க்கணும். சொல்லக்கூடாது. சாரி. இல்லை கரெக்ட். எப்படி 1 minute ரீடேக். இல்லை ஓகே, சொல்ல முடியாது. இப்போ கேட்குங்க. இல்லை அவர் சும்மா சொன்னாரு, சொல்ல முடியாது. கேட்குங்க. சரி கேட்குறேன். உங்களோட டயலாக் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க மறுபடியும் அதே தான் சொல்லுங்க. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. 3 is lucky. 3 is lucky. ஓகே. இப்போ கேளுங்க. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் என்ன பராசக்தியில்? டயலாக் வந்துருச்சு. அது சொல்லக்கூடாது. ஆனால் there's a poem actually. ஓகே. போம்னா போயம். ஓகே. போயம் நீங்க நாங்க ஸ்டேட் போர்ட் இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். போயம் அது பேர் போமானே. போம். இப்போ அத போம் மாத்திருக்காங்க. ஓகே. எப்பவுமே அது போம் தான். அப்படியே. ஆமா. And போம்லே வாம்லே போயம்னா தான் எங்களுக்கு போயம்னா தான் எனக்கு தெரியும். இது அப்படியே எங்க வீட்ல நடந்துச்சு. அப்பா திஸ் போம் அப்படினு சொல்லுவாங்க. போம் ஏதோ பொம்மை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போமகிரானட். என்னது என்ன? இது போயம். இட்ஸ் போம் அப்படின்னு சொல்லி போயிட்டா. ஓகே தேங்க் யூ. ஒரு ஆடியன்ஸ்க்கு நானு எனக்கு போயம்னா தப்பு இல்ல, உங்களுக்கு தெரியாது, நம்மள அதே மாதிரி. ஓகே. ஓகே. போயம் என்ன? அந்த போயம் சொல்லுங்க. ஓகே. இட்ஸ் a poem. It's a poem. Okay, poem. And that I found out the meaning. It was guys 1 minute. That I found out the meaning, and that is my most favorite in the film. Anna, when Ratna speaks to Che, they say poya. It's one track that they have. I find that very cute.
and ஓகே அவுட் த பர்மிஷன் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்லை சொல்லிட்டேன்றேன். சொல்லிட்டாங்க. ஓகே சரி. நான் இவங்க நடிச்சதுல பிடிச்சது நடிச்சது மீன்ஸ் சீன்ஸாக எல்லாமே சூப்பர். அந்த ஸ்வாக் ஸ்டைல் அந்தந்த கேரக்டரோடது எங்கள் லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் ஒன்று பண்ணுவார். பட் அது அதோட எண்டில் தான் தெரியும் அது அவர் தான் பண்ணுறான்னு சொல்லி. அதில் அவர் வந்து நின்று அந்த ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறது நான் ரசிச்சிட்டேன். எத்தனை முறை படம் பார்த்தாலும் அந்த சீன் ஆரம்பிக்கும்போது அந்த எண்டுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். சூப்பரியா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த ஃபிசிக், இது என் தம்பி பயங்கரமாக இருக்கல அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது உங்களோட சட்டை தான் போட்டுருந்தது. ஆமாம். ஓஹோ. அது ஆனால் அதுக்காக நான் ரசிக்கல. இல்ல அது மாறிட போகுது. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ எப்படி இருக்கா இவன் அப்படி டக்குன்னு மேம் மாற்றிடுவாங்க. அதனால தான் இவன் ரசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லாதீங்க மேம். இல்லை மேம் எனிவே அதுதான் அதான் எனக்கு தெரியும் சரி, அந்த ஷாட் பண்ணது இவருக்கு எந்த சீன் அவங்களுக்கு ஆக்சுவலாக கதைப்படி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே. அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லணும், மினிஸ்டர் எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துகிட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதான் சார் சொல்லக்கூடாது சார். பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அது பாயசம் நான் ஒரு ட்ராக் வச்சுட்டு சார் என்னோட ஸ்பீச்ல நான் எவ்ரி ஒன் வாஸ் ஆஸ்கிங். இப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த ஒரு பாயிண்ட் டு ஃபைண்ட் அவுட் படம் பார்த்துட்டு they'll be like, ஓ இதா பாயசம். அதை நான் சொன்னது மறந்துருங்க. only Ratnamala really likes enough to promote the film. எனக்கு என்ன புரியல மேம். அங்க பாயசம் சொல்லுவாங்க, அப்புறம் வேற இடத்துல போயிட்டு சோடா சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு அது வருவாங்க. ஓகே, அதெல்லாம் மறந்துருங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாயசம் சீன் அதுவும் சொல்ல சரி சொல்லி. ஓகே, ஒரு சீன் இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்டிலலாம் செய்கிற ஸ்வீட் இப்போ அந்த மாதிரி அப்போ டம்ச்சர் அடிச்சுலாம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ஸாக நான் வந்து இப்போ இவர் பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட் எதுன்ற சொல்ல முடியாது. அந்த கதையை சொல்லணும், அது இவங்களையும் சொல்லணும். எல்லாருக்குமே அந்த எமோஷன் ஆங்கிள் இருக்குது. ரவி சாருக்கும். பட் இதை வந்து நான் ரொம்ப ரசித்த மூமெண்ட், க்யூட் மூமெண்ட்ஸ். சூப்பர். ஓகே, நான் அந்த பாயசம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். முத்தாரமே அந்த சாங் இருக்கும். அதில் இவங்க வந்து லீடு ஒன்று குட்டியாக ஒன்று அழகாக இருக்கும். அந்த காஸ்டியூம், அந்த லுக்கு, அந்த இதெல்லாம் அது ரொம்ப சூப்பர். மேம் ரொம்ப அவங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க வச்சு சொல்லி கொடுத்து அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நைஸ் நைஸ். அதான் எவ்வளவோ ஸ்வீட் இருக்கும்போது ஏன் இவங்க ஃபங்க்ஷனில் பாயசத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஒரு கல்ச்சர்ல கியூரியாசிட்டி நாங்கள் பில்ட் பண்ணுறோம். என்னோட ஃபீலிங் என்ன, ஒரு செலிப்ரேஷன் ஆர் ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் சம்திங். ஸோ அந்த டைமில் பாயசம், எஸ்பெஷலி என் வீட்டில் என் பர்த்டே டேஸில் பிஃபோர் கேக் வி ஈட் பாயசம். பாயாசம் பாயசம் பாயசம்னா பாயசம் அப்படி கேக்குது. போம் மாதிரி இது பாயசம். பாயசம் பாயாசம். கரெக்ட். பாயாசம். வெரி குட். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாயா அப்படி பாயா நான் இப்பதான் கன்ஃபியூஸ்ட். ஓகே, நீங்க சொல்லுங்க. பாயசம். பாயாசம். ஸோ இப்போ என்னன்னா இந்த பராசக்தின்ற டைட்டிலுக்கு வராத கியூரியாசிட்டி, பாயாசத்துல கதைக்கு, இந்த கண்டென்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லருக்கு, இந்த காஸ்டிங்க்கு, இந்த மியூசிக், இந்த சாங்ஸ்க்கு வராத இந்த கியூரியாசிட்டியை மேடம் வந்து பாயாசம். நான் என்ன நினைச்சேன், see there's so many sweets, दूध पेड़ा, காஜு கத்லி. பாயசம் இஸ் அது வீட்ல ஒரு செலிப்ரேஷன் டைம்ல ஒரு புதுசா வந்து doing anything. அப்படி சார் இப்ப சீனை தான் you are only saying இல்ல சார், புதுசா ஒன்று பண்ணும்போது இல்ல சார். ஸோ பாயாசம் இருக்குங்க படத்துல. ஓகே, பாயாசம் இருக்கு, ஏதோ கனெக்ட் இருக்கு, அதெல்லாம் ஸ்வீட் சீன். ஓகே, ஏன் பாயாசம் சொன்னாங்கன்றது நாங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களை சோஷியல் மீடியால டாக் பண்ணி ஓ திஸ் இஸ் வாட் இததான் சொன்னீங்கன்னு கேட்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. நல்லா இருக்கும் சீன். எனக்கு என்ன இன்னொன்னும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து நம்ம சோ கனெக்டடா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க பராசக்தியில், அந்த வேர்ல்டில். அப்படிங்கும்போது அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? அப்படி ஏதாவது எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நான் கேட்க சொல்லுங்கள். நான் எல்லா படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் சூப்பர்ண்ணா. எல்லா படத்துலேருந்து ஏதாவது குட்டி குட்டியாக. இப்போது நம்ம அமரன் இருக்குன்னா அந்த பேட்ஜும் இதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட்செல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பெண்ணு ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க. ஓகே, வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கெட் ஷர்ட், ஒயிட் செக்கெட் ஷர்ட்டும் அந்த பேண்ட் அங்கே வச்சுருந்தாங்களே அந்த ஷர்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட் கொடுங்க.
அப்படின்னு ஆ சொல்லி சூப்பர். ஓகே, உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓ, இதெல்லாம் படத்தில் வந்ததா? எஸ் எஸ் ஓகே. ஆமாம், அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, நம்ம ரத்னமாலாவா பேசணுமா இல்லை வந்து ஸ்ரீலீலாவா பேசணுமான்றது. அவங்க தெளிவுங்க, அவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. நீங்க கன்ஃபியூஸ் நான் கரெக்டு தான். அவங்க சொல்ல முடியாது. இப்போ அவ்வளோதான். இப்போ ரத்னமாலா லீலா இங்கே கலந்து இப்போ எது நீங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டீங்களா ஆல்ரெடி? பிளான் பண்றேன் சார். ஓகே ஓகே. ஓகே, இந்த மோதிரம், வாட்சு. ஜஸ்ட் தீஸ் டூ. அது எனக்கு அது எஸ்பெஷலி இந்த மாதிரி வாட்சஸ் ரிமைண்ட்ஸ் மீ என் கிராண்ட் மதர். ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் இந்த ஆக்சுவலி ரிங் இட்ஸ் கஸ்டம். கழட்டுறதா? கல்யாணம் கல்யாண மோதிரம். பட் இது ஆக்சுவலி இது எப்படின்னா இது என்னது? எப்படின்னா ஐம் ஷோயிங் இட். ஸோ அது இது கீழே டேக் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஏதாவது இது இந்த வேலை எனக்கு தெரியல. இது என்ன இன்ஸ்டால ரீலா கட் பண்ணி இது ஒரு வங்கி ஹோட்டல் ஆக்சுவலி விளம்பரமா இப்படி இங்க தே வேர். ஆ ஸோ அப்படியே ரிங்குக்கு எனக்கு ரொம்ப கியூட். ஐ ஃபெல்ட் இட். ஓகே, மினியேச்சர் ஆஃப் அது. அந்த மாதிரி தான். ஓகே மேம், இப்போ எனக்கு பேக் டு ஆயுத எழுத்து போகிறோம். ஆயுத எழுத்துக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்றதை எனக்கு தோணுது இதுவாக பார்க்கும்போது. ஸோ நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் வந்து மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதில் 3 ஹீரோஸ், இதில் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது இதில் 3 ஹீரோஸ் இருக்காங்க. இதை பற்றியும் நீங்கள் பேசணும். இன்னொன்று ரவிகே சந்திரன் சார், அதுக்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். அதில் நீங்கள் ஐடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணுற இந்த படத்துக்கும் ரவிகே சந்திரன் சார் தான் சினிமோட்டோகிராஃபர். ஸோ இந்த மாதிரி ஸோ மச் கனெக்டட் விஷயங்கள் இருக்குல்ல, ஃப்ரம் ஆயுத எழுத்துக்கும் பராசக்திக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். See, அந்த படத்துக்கு வந்து ரீசர்ச் பண்ணது நான் தான். ஓகே. அந்த ஜார்ஜ் ரெட்டி என்ற கேரக்டர் மேலே பேஸ் பண்ணது வந்து மைக்கேல் ரெட்டி கேரக்டர், மைக்கேல் கேரக்டர், Okay. சூர்யாவோட கேரக்டர். ஸோ அப்போ நான் அந்த ரீசர்ச் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க அம்மா இல்லை, ஸோ அவங்க ரிலேஷன்ஸை மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து அது நான் எடுத்துகிட்டு வந்தது தான். ஹைதராபாத் போயிட்டு உஸ்மானியா யூனிவர்சிட்டி, ஜேஎன்டியூ அங்கெல்லாம் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து அவங்க வந்து சீன்ஸாக பண்ணாங்க மணி சார். ஸோ ஹியர் ஆல்சோ சேம் திங் பிகாஸ் இட்ஸ் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ அது எனக்கு அப்போவும் அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, இப்போவும் அது எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த ஜார்ஜ் ரெட்டி அந்த டைமில் வந்து அவருக்கு ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட். அப்போது 1970s கம்யூனிசம் வாஸ் இன் இண்டியா, இட் வாஸ் கேச்சிங் ஆன் அண்ட் எவ்ரி திங். ஸ்டூடெண்ட்ஸ் வர் இன்டு கம்யூனிசம். அப்போது அவருக்கு காஸ் வாஸ் இக்வாலிட்டி, அந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ எங்களுக்கு காஸ் வேணும் இந்த படத்தில், இதில் இந்த ஆயுத எழுத்தில். ஸோ அப்போ நான் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு வந்த உடனே சொன்னது, மணி சார் தெர் இஸ் நோ காஸ். எந்த காஸ், என்ன காஸ்க்காக நம்ம வந்து இந்த படத்தில் எதை பேசணும் காஸ் இல்லை. Then we came up with student politics. Okay. Because I personally believe that the youth of a country can change the country, can change the nation. நீங்கள் எப்போ வேணால் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள், ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு யூத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் அந்த எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு அந்த ஹோப் இருக்குது. லைக் அந்த யூத்னோ தே ஃபீல், எப்படி சொல்கிறது, எங்களை யாராலையும் எதையும் எங்களால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அது தட் இஸ் வாட் இஸ் தேர் ஈவன் இன் திஸ் ஃபில்ம். ஓகே. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த, ஐ திங்க் அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட கான்செப்டே, நீங்கள் வந்து என் அடையாளத்தை அழிக்க பார்த்தாலோ, என் ஐடென்டிட்டியை தொட்டாலோ, we will fight back. பிகாஸ் நீங்கள் வந்து என் ஐடென்டிட்டியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இல்லைன்னா அப்புறமா நான் இது உயிரோட இருக்கிற ஒரு பணம் தானே. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். புரியுது. தட்ஸ் ஸோ எவ்ரிபடி இந்தியாவில், அங்கே காஷ்மீரில் இருக்கிறவங்களும், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும், ஈஸ்ட் வெஸ்ட் எவ்ரிவேர், எல்லாருக்குமே இது ஒரு தேர் ஐடென்டிட்டி இஸ் வெரி ப்ரெஷஸ் டு தெம், இல்லையா? ஸோ அதுதான் இந்த படம். சூப்பர். அந்த மேமோட இந்த ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ இந்த ஒரு இந்த திணிப்பை பற்றி பேசுகிறோம், இந்த போராட்டத்தை பற்றி பேசுகிறோம், மொழி போரை பற்றி பேசுகிறோன்னும் போது நம்ம எங்கே வேணாலும் இன்னொரு மொழியை நம்ம தப்பாவோ திட்டியோ சொல்லலாம். ஆனால் இது என்ன ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா, படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு சீன்லேயே வந்துடுது,
இது வந்து நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்திக்கோ இல்லைன்றது இருக்குல்ல. இது வந்து அங்கே டைலாக் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த ஃபிலிம் இட் இஸ் தேர். இது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணது இது. ஏன்னா நம்ம இன்டென்ஷன் வந்து உங்கள் லாங்குவேஜ் வந்து சரியில்லை, எங்கள் லாங்குவேஜ் தான் சூப்பர்னு சொல்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி ஸ்பெஷல்ன்றது தான், அதுதான் அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இது த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் இருந்தது. இதெல்லாம் சேரும்போது அதனால தான் நான் சொன்னேன், இது நான் இப்போ சொல்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளவு நுவான்சஸையும் பார்த்து இவ்வளவு டீட்டெயிலையும் கிளியராக எழுதியிருந்ததுனால தான் மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யலாம்னு சொன்னது. இல்லை இது டீட்டெயிலாக எழுதலைன்னு வச்சுங்களேன், நமக்கு கேள்வி வரும், இங்கே இது இப்படி இருக்கே, இங்கே அது இப்படி இருக்கே, இதை இப்படி பண்ணால் இப்படி பண்ணான்றது. ஸோ அந்த குழப்பம் இல்லாமல் எல்லாரும் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். இது யாரையும் தப்பாக சொல்கிற படமோ திட்டுற சொல்கிற படமும் இல்லை, எல்லாரையும் விட நம்ம தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிற படமும் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி. சூப்பர் 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 சூப்பர். ரவி கே சந்திரன் சார். ரவி கே சந்திரன் சார் வந்து எப்படின்னா, சுத்தமாக நான் வந்து வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அந்த படத்தில். ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறதுலே நீ ஒஸ்ட்டு அப்படி எப்போ பார்த்தாலும் சும்மா நீங்கள் இந்த மணி சார் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேமில் நடிப்பீங்க. நீங்களாம் அந்த நடிகர் நடிகையாக ஆகிறதுக்கு தான் நீங்கள் ரைட்டு, வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறமா வந்து துரோகி என்ன ஆச்சுன்னா கனெக்ஷன், ஹி வாஸ் ஆல்வேஸ் ரவி சார் வுட் கீப் இன் டச் வித் மீ. ஸோ துரோகி எனக்கு கால் பண்ணார். ஏன்னா குணான்னு ஒரு கேஃபர் இருந்தார், அவர் ராஜீவ் மேனனோட கேஃபர். ஓகே. ஸோ ராஜீவ் மேனன் நானும் வந்து குருவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ராஜீவ் இஸ் ரவிஸ் குரு. ஓகே. ஸோ ராஜீவ் வந்து அமெரிக்காவிலேருந்து இல்லை, அவர் இங்கேருந்து இவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ரவி திஸ் கேர்ள் திஸ் சுதா ஏதோ நல்லா எடுக்கிறாளாமே படம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் கால் பண்ணுறாரா. ஸோ அவர் அங்கேருந்து கால் பண்ணுறாரு, என்ன நீ நல்லா எடுக்கிறியாமே படம் அப்படின்னு. துரோகி. ஓகே, அது எங்கள் கனெக்ஷன். அப்புறம் லாஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் சப்போஸ் டு பி another cameraman, another very good friend of mine, தங்கம் பண்ணவர். பட் டேட்ஸ் மேட்ச் ஆகல, ஏன்னா ஃபிலிம் ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ லக்கிலி நான் தக் லைஃப்க்கு போயிருந்தேன் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. மணி சாருக்கு அப்போ நேஷனல் அவார்டு வந்துச்சு. ஸோ விட்டு கேக் அண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போனோம் அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போது ஏதோ வந்துச்சு, யாரும் கேமராமேன் ஏதோ பேசும்போது ஐ செட் நீங்கள் தான் சார் அப்படின்னு சும்மா சொன்னேன். அப்போ வந்து எனக்கு கேமராமேன் இருந்தார். ஓகே, சும்மா சொன்னேன் ரவி சார். ரவி சார் வந்து நான் கேரவான் இறங்கினதுக்கப்புறம் கை கொடுக்குறாரு. ஐ செட் ஃபார் வாட், நான் தானே கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜோக்கா ஆரம்பிச்சது. ஜஸ்ட் இட் பிகேம் ட்ரூ. அது ஏதோ யூனிவர்ஸ் லிஸ்னிங் மேனிஃபெஸ்டேஷன். ஷாக்கிங் இட் இஸ். ஸோ கேட்டுகிட்டே தான் இட் ஹேப்பன் லைக் தட். அண்ட் இப்போ வந்து இப்போ தான் நிறைய திட்டு வாங்குவேன் நான். பிகாஸ் சடன்லி எனக்கு வந்து ஐ நீட் டு மேக் மை ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல். அன்றைக்கி நான் ஸ்கெடியூல் பண்ணது எனக்கு முடிக்கணும். ஸோ அவர் வந்து ஃபைட்டில் கூட லைட் பார்த்துட்டு இருப்பார். சரி ஏன் சார் இது ஃபைட்டில் என்ன சார் லைட்டு, நானும் சுப்ரீம் மாஸ்டரும். ஆமாம், சுப்ரீம் மாஸ்டர் அண்ட் மீ வில் பி லைக் ஜஸ்ட் ஷூட் இட், ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஸோ அவர் விடவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறது தான் ஆக்சுவலி லைட் இஸ் சம்திங் தட் வி டோன்ட் மெஸ் வித். Yeah, and I remember Ratnamala ஒரு portion, ஒரு entire bit, அந்த ஸ்கைல twilight. So அந்த டைம்ல தான் I think we get only 2-3 takes, sir. How many takes we have to finish? You will have about a window of 7 minutes. 2 takes, ரெண்டு portion of dance வந்து ரெண்டு take wait. So அந்த லைட்ல அதே லைட்ல sir will be ready. So first time அந்த ஒரு கொஞ்சம் pressure sceneல it was. இப்போ சில இது சொல்லுவோம்ல, இப்போ விராட் கோலினா அந்த கவர் டிரைவ் அது அவங்களோட சிக்னேச்சர் அந்த மாதிரி. ஸோ ரவிகே சாரோட சிக்னேச்சர் என்ன, அவருக்கு என்னென்னா அந்த ரத்னமாலா பாட்டை அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பாட்டு பார்க்குற எல்லாருமே பயங்கரமாக சொல்கிறாங்க. அந்த பாட்டை பார்க்குற எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல் மெலடி சாங். ஆனால் அது ஒரு ஸ்லோ சாங் தான் அது. ஆனால் ஸ்லோ சாங் பார்க்குற ஃபீலே இல்லாமல் அதை வந்து அழகாக கொரியோ பண்ணி அதை அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணி அது ஒரு பயங்கரமான ஃபீல் அது அந்த பாட்டு. First time when I met ma'am, years back actually, not years, but அந்த டைமில் மேம் played the song Ratnamala. And அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ ஐம் பிளானிங் ஆன் ஷூட்டிங் லைக் திஸ். அப்போது நான் இல்லை, ஐ வென்ட் டு ஆடிஷன். அண்ட் அந்த டைமில் ஐ வாஸ் லைக் I am Ratnamala. ஹாரர் மூட் வருதே. எனக்கு ஒரு அதுதான் லீலா ஆக்சுவலி.
அது ஹிடனா வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஸ்வீட்டா பேசுறாங்கல்ல, லைக் சிவா வேற, ஆனா இங்க கேமரா முன்னாடி வேற இவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி. நான் இப்பெல்லாம் இது ஒரு பெரிய இதாவே இல்லாம பழகி போச்சு ஒரு வருஷமா. என்ன அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க மேம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்பதான் நான் உணர்வேன், ஓ அப்ப நம்ம இந்த ஆப்போசிட் தான் நம்ம அப்படின்னு சொல்லி. புரியறது கொஞ்சம் டைம் ஆச்சு, பாத்தீங்களா, புரியறது கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனா புரிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் கான்வர்சேஷன் பண்றது வந்து உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். நல்லா இருக்கு. ரவிகே சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது அது முடிய போகும்போது மேம் பற்றி சொன்னார். அவர் அப்போ தான் மணி சாரோட தக் லைஃப் ஷூட் பண்ணிட்டு வந்தார். மணி சாரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் சார், மணி சார் பயங்கரமாக ஷூட் பண்ணுவார் சார், இவங்க அவரோட பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறாங்க சார் அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட போயிட்டு இருந்தார். என்னோட ஃபர்ஸ்ட் எடி கூட அதான் சொன்னாப்ல. அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் என்ன ஆச்சு, வெரி ஹாப்பி பிகாஸ் ஒரு 5th டே ஆர் 3rd டே ராதாபுரத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், வீட்டு சீன். அப்புறம் மானிட்டர் வைக்கிற மகேஷ் இருப்பாப்ல, மகேஷ் பாபுன்னு கூப்பிடுவேன் அவரை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல, லைக் ஏதோ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், ட்வைலைட் சம்திங், யூ சேயிங் மணி சார் வெரி ஃபாஸ்ட், யூ ஆர் மோர் ஃபாஸ்ட், ஹி செட். I said, say once more, say. அதுல இருந்து அவன் என் ஃபேவரட் ஆயிட்டான். அவன் ஒருத்தன் தான் மானிட்டர் கரெக்டா வைக்காட்டியும் நான் கத்த மாட்டேன், மானிட்டரே வைக்காட்டியும் நான் கத்த மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மேம் இப்படி மகேஷ் பாபு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சார் வந்து சார் whole unit will call him Mahesh Babu only. தெரியும், பாவம் மகேஷ் பாபு சார் ஹிக்கப்ஸ் வருது எவ்ரி டே. அவருக்கு ஹிக்கப்ஸ் வருமானே. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் ஏன் பராசக்தியை தியேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி, நீங்கள் ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பர். ஓகே, நான் உங்களுக்கு பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மளாம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை நாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், இது உணர முடியும். அண்ட் ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஷீலா அவர்களே? I think it's a revolutionary film, and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, now personally I would want to take the family, adukapra future kids also, I would want them to watch a film like this. And educationally also, ஒரு interesting story that happened once in real life also aspects இருந்து எனக்கு curiosity factor extra இருந்தது. And plus the family and the love track is very entertaining. It's a breather in the film. So we're a whole package of entertainment, love, songs, family, reason, revolution. சூப்பர். ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. அந்த 2 வரிக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்கிறோன்றது தான் இந்த பராசக்தி. சூப்பர். டன் மேம்? See, I think India, demographically, we are the youngest nation in the world. Like, I think 65% of our population is between 16 to 35 or something like that. I don't know the statistics exactly, but I know we are the youngest nation Majority in the of world. youngsters. Yeah. So, I think, to me, the backbone of a country is the youth. So, அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ். யூனோ, இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இல்லாமல்
youth should know these stories and they should get inspired to be that. அன்றைக்கி என்ன பிரச்சனையோ இன்றைக்கி என்ன பிரச்சனையோ நாளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து ஆஸ் அ யங் நேஷன் we should stand for our rights, for what is right. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் மேம். ஸோ தட் இந்த படம் அதுதான். சூரரை போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அண்ட் இறுதி சுற்று இஸ் an இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி, ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கும் இறுதி சுற்று பார்த்து கனெக்ட் ஆச்சு, சூரரை போட்டு பார்த்து கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் என்ன பல பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகலன்னா என்ன, ஃப்ளைட்டில் போகிறது ஒரு பெரிய ஆம்பிஷனா அப்படிலாம் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு, இந்த படம் எடுக்கிறோம் இது ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு. ஆமாக்கா அப்படின்னாங்க. ₹1 டிக்கெட் கொடுத்தா போவியா? கண்டிப்பாக போவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஹோல் தட் வாட் யூ சே, அந்த எம்ப்ரியோலேயே ஒரு யூனிவர்சல் கதை இருக்குது. அதே தான் எங்கேயும் என் ரைட்ஸை வந்து நீங்கள் பறிக்க பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ரிவோல்ட் பண்ணுவேன், வென் இன்ஜஸ்டிஸ் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை யூ ஷுட் நாட் லெட் இட் கோன்றது தான். அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. செழியனோட ஸ்டோரி, இந்த சின்னதுரையோட ஸ்டோரி, ரத்னாவோட ஸ்டோரி. நாட் நார்மல் பீப்புளே கிடையாது இவங்கெல்லாம். நார்மல் பீப்புள் ஹூ பிகம் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் சர்க்கம்ஸ்டான்சஸில். தட் ஹேப்பன்ஸ் வெரி ஈஸிலி வித் யங்ஸ்டர்ஸ். சூப்பர் மேம். அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே இன்டர்வியூவில் சொன்னது தான், சூரரை போட்டிருக்கு முன்னாடியே இந்த ஒரு இது இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வருஷம் இந்த ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆயிருக்கீங்க, இவ்வளோ பேர் இதுக்கு அரைவாயிருக்காங்க. பர்சனலாக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குன்றது தெரிஞ்சுக்கணும் மக்களோட. வெரி 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 எக்ஸைட்டட். திஸ் வில் பி மை செட், திஸ் வில் பி அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இறுதி சுற்று பார்த்தது, அப்புறம் குரு பார்த்தேன், அண்ட் நவ் ஐ வாண்ட் டு see this film. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட உங்கள் 4 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.